1940ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கான்ற இடத்துக்கிட்ட ஒரு ஷிப் நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த ஷிப்ல இருந்து சடனா ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் சென்ட் ஆகுது. அது என்ன மெசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, "ஆல் ஆஃப் அஸ் இன் திஸ் ஷிப் ஆர் டெட், இன்க்ளூடிங் தி கேப்டன் அண்ட் ஐ டை." எஸ். அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீப் சைலண்ட் இருந்திருக்கு. அந்த மெசேஜ் ரிசீவ் ஆன உடனே வந்து, அங்க பக்கத்துல இருக்க ஷிப் வந்து யாராவது ரெஸ்க்யூ பண்ண அனுப்ப முடியுமான்னு பார்த்துருக்காங்க. அந்த நேரத்துல அங்க பக்கத்துல இருந்த ஷிப் சில்வர் ஸ்டார். அது ஒரு அமெரிக்கன் ஷிப். அந்த ஷிப் தான் பக்கத்துல இருந்திருக்கு. இந்த ரெஸ்க்யூ மெசேஜ் வந்த உடனே அந்த ஷிப் உடனடியா அந்த இடத்துக்கு போயிருக்கு. அங்க வெளிய இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த ஷிப்ல இருந்து தான் எமர்ஜென்சி மெசேஜ் வந்ததா? ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா, அங்க நங்கூரம் கரெக்ட்டா போடப்பட்டிருக்கு. ஷிப் வந்து ஒரு நல்ல ஃப்ளோட்டிங் கண்டிஷன்ல இருக்கு. இதுலேருந்து எப்படி ரெஸ்க்யூ மெசேஜ் வரும்னு அவங்க கன்ஃப்யூஸ்டா உள்ள போறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிச்சுவேஷன் அவங்களுக்கே புரிஞ்சுது. பிகாஸ் அங்க இருந்த எல்லாருமே வந்து இறந்து கிடந்தாங்க. இறந்தது மட்டும் இல்லாம எல்லாரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஒரே மாரி இருந்தது. பிகாஸ் எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க. அவங்களோட கண் எல்லாம் வெளிய வந்திருந்தது. அதே மாரி எல்லாரும் பயத்துல கத்துன மாரி வாய் வைட் ஓப்பனா இருந்தது. இத பார்த்துட்டு அங்க ரெஸ்க்யூவர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி பாசிபிள்? பிகாஸ் எல்லாரும் அதே மாரி கிடக்குறாங்க. அதே மாரி பயத்துல நம்ம யாராவது நம்மள அடிக்க வந்தா புரொடெக்ட் பண்ற மாரி கைய மேல நோக்கி வச்சிருப்போம்ல, அதே மாரி அவங்க கைய வந்து புரொடெக்டடா மேல நோக்கி வச்சிருக்காங்க. இத பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சது. இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா என்னன்னு அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் அங்க இருந்த டாக்ஸ் கூட அதே மாரி இறந்து கிடந்திருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கா சரி என்னன்னு ஃபவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஸ்க்யூவர்ஸ் வந்து டீப்பா வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதாவது சாம்பிள்ஸ் கிடைக்குதா? எதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலான்னு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒண்ணு தான். ஏன்னா, அங்க எந்த ஒரு பாய்சனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்க எந்த ஒரு பிளட்டும் இல்ல. யாருக்கும் உடம்புல ஒரு சின்ன அடி கூட படல. ஆனா எல்லாரும் இறந்திருக்காங்க. இத அவங்க கன்ஃப்யூஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து அந்த ஷிப்ல கீழ இருக்க டெக்ல இருந்து ஸ்மோக் வருது. என்னடா அது ஸ்மோக் வருதுன்னு பார்க்குறப்ப தான் வந்து அந்த ஷிப் மொத்தமா வந்து பிளாஸ்ட் ஆக போகுது. உடனே அங்க இருந்த ரெஸ்க்யூவர்ஸ்லாம் வேக வேகமா வந்து அங்கருந்து தப்பிச்சு அவங்களோட ஓன் ஷிப்க்கு போயிட்டாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே வந்து அந்த ஷிப் வந்து பிளாஸ்ட் ஆகி, அவங்க கூட இருந்த எல்லா ஆதாரம், அதுக்கப்புறம் அங்க இறந்து கிடந்த மக்கள் எல்லாருமே வந்து பிளாஸ்ட் ஆகி அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த இன்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? இவ்வளோ பேர் ஏன் இறந்தாங்கன்னு ஃபவுண்ட் பண்ணவே முடியல. பட் சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதில ஒரு ஸ்பெகுலேஷன் என்னன்னா, அவங்க இல்லீகலா ஏதாவது கேஸ் வந்து அதில ஷிப்ல கடத்திட்டு போயிருக்கலாம். அது வந்து ஏதாவது ஓப்பன் ஆகி இந்த மாரி வியர்டா பீப்பிள் நடந்துட்டு இறந்திருக்கலாம்ன்றது தான் அந்த ஸ்பெகுலேஷன். மேபி ஐ டோன்ட் நோ. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.